ஆ சார், இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் என்கவுண்ட்ரு அதிகரிச்சுட்டே வருது. நீங்கள் உங்களுடைய பொது பார்வையில் நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு பொது பார்வை உருவாக்குவது பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான். காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய சென்னையினுடைய கிரேட்டர் சென்னை கமிஷனர் என்ன சொன்னார்னா, ரவுடிசம் நிறைய வளர்ந்துருச்சு. அந்த ரவுடிஸ்க்கு ரவுடியில் அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் தான் நான் பேசுவேன் என்று கூறினார். அப்போ அவர் தீர்க்கதரிசியாக ஏற்கனவே நான் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது முன்கூட்டி கூறிவிட்டார். கூறி 10 வாரங்களுக்குள்ளார 3 என்கவுண்டர் நடந்துச்சு சென்னையில். இவருக்கு என்னைக்கு இவரை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சாங்களோ அதே நாள் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக டேவிட்சன் தேவாசீர்வாதத்தையும் உட்கார வச்சாங்க. இவங்க 2 பேர் வந்த பிற்பாடு தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தண்டனை மறுப்பு, ஆங்கிலத்தில் இம்பியூனிட்டி என்று சொல்வோம், அதை ஆழமாக உள்வாங்கி இது போன்ற வன்முறையில் ஈடுபட்டால் அரசு உங்களோட நிற்கும் என்று அரசனிடமிருந்து கிரீன் சிக்னல் பெற்றுதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது என்று பொதுமக்கள் நம்பக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வரைக்கும் இந்த வழக்கில் இந்த சிசிங் ராஜா அவர்களை கைது செய்யும் போது நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கில் அவரை கைது செய்தோம் என்று கூறினார்கள். இன்று ஆம்ஸ்டாங் வழக்கில் 2வது என்கவுண்டர் நடந்துவிட்டது என்பது பிரஸ்ல நீங்கள்லாம் ஹைலைட் பண்ணுறதை பார்த்துட்டு வேகமாக ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, இவரை நாங்கள் ஆம்ஸ்டாங் வழக்கில் கைது செய்யவில்லை, வேற வழக்கில் கைது செய்தார். நீ எந்த வழக்கில் கைது செய்தாலும் நீ உன்னுடைய கைது என்ன காட்டுகிறது என்றால், உனக்கு புதிய பிஎன்எஸ்எஸ் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தகுதி உனக்கு இன்னும் இல்லை என்று தான் காட்டுது. இந்த சட்டத்தில் பாதுகாப்பாக எல்லாரையும் வைத்துக் கொள்வதற்கு இது போன்ற கொடூர குற்றவாளிகள், நான் பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்ல, கொடூர குற்றவாளிகளை எப்படி நடத்தணும் என்று உங்களுக்கு சட்டம் கூறுகிறது. நீங்கள் அவங்கள பாதுகாப்பாக ஹேண்ட்கஃப் போட்டு கொண்டு போகிறீங்க. அப்படி ஹேண்ட்கஃப் போட்டு போனவர் தான் ஓடி போயிட்டாரா? அப்படி ஹேண்ட்கஃப் போட்டு ஓடினவர் தான் குண்டு எடுத்து உங்கள் மேலே தூக்கி எறிஞ்சாரா? இதெல்லாம் கதைகளில் பார்க்கறதுக்கு, படங்களில் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் தயவுசெய்து சொல்லாதீங்க. இறுதியாக நான் கேட்பது, இது எங்களை போன்ற சிவில் சமூகம் மட்டும் பேசுகின்ற பொருளாக மாறக்கூடாது. இது ஆட்சிகளை விமர்சனம் செய்கின்ற ஒரு பொருளாக நான் கொண்டு செல்லவில்லை. சென்னை உயர் நீதிமன்றத்தில் 60 நீதிபதிகள் இருக்கிறார்கள். 60 நீதிபதிகள் சார்பாக இதை பொதுநல வழக்காக கொண்டு செல்ல வேண்டும், சுவமோட்டோவாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை வைக்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்க மாட்டோம், நாங்கள் வைக்க தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை கூற விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் என்கவுண்டர் கேஸ் 2010ஆம் ஆண்டு நடந்த என்கவுண்டரை 2024 விசாரிச்சு இப்போ தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கு. அப்போ இன்னொரு 14 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் வழக்குகளை நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நான் பேசவில்லை. நீதி வேண்டும் என்றால் நீதித்துறை செயல்பட வேண்டும். நீதித்துறை அதை செயல்படுவதற்காக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற உணர்வுடன், அந்த உணர்வை உள்வாங்கி இந்த செயல்பாட்டில் இறங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன், மிக பொறுப்புடன், மிக கவனத்துடன் இந்த கோரிக்கையை அவர்களுக்கு எடுத்து வைக்கிறேன். எடுக்கிறார்களா இல்லையான்றது அவருடைய மனசாட்சி பொறுத்த விஷயம். 2வது, மனித உரிமை ஆணையம் என்ற ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு. இந்த மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு மிக தகுந்த தலைவர் இருக்கிறார். அவர்களும் பார்த்து இந்த 10 வாரங்களில் 3 என்கவுண்டரை பார்த்துட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்காங்க. அவங்க குடும்பங்கள்லாம் சென்னையில் இருக்கு. டிவி நீங்களும் நானும் பார்க்குற அதே டிவி தான் அவங்களும் பார்க்குறாங்க. அவர்களும் சுவமோட்டோவாக வேகமாக சிறப்பு கவனம் செலுத்தி இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறி, 3வதாக இலவச சட்ட உதவி ஆணைக்குழு இதில் தலையீடு செய்து, இலவச சட்ட உதவி ஆணைக்குழுவுக்கு இருக்கக்கூடிய லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்டில் இருக்க செக்ஷன் 12 கீழ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன். எங்களை போன்றவர்கள் சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இது போன்ற சட்டத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று கூறுகின்ற பணி தொடர்ந்து கொண்டு செல்வோம். ஆனால் சட்டத்தை அமுலாக்க வேண்டியவர்கள் அமுலாக்குங்கள் என்றும் சேர்த்து கூறி, நான் பேசுவது எல்லாமே நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இந்த கருத்துக்களை கூறுகிறேன் என்று மிக தாழ்வுடன் கூறுகிறேன். சார், நம்ம இதை ஏன் ஒரு மனித உரிமை மீறலாக நம்ம பார்க்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கு சார் இந்த இடத்துல? இது மனித உரிமை மீறல் தான். அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு எங்கேயாவது தற்காப்பு பிரச்சனை ஏற்பட்டால் நீங்க முதல்ல உங்க தற்காப்புக்கு என்ன செஞ்சிருக்கணும். உன்னையே தற்காப்பு பண்றதுக்கு வார்த்தை வேகமாக வந்துடுது, வக்குன்னு வருது, அது பயன்படுத்தக்கூடாது. அதனால சொல்றேன், தரம் கிடையாது உங்களுக்கு. உங்க தற்காப்புக்கு முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்,
நீங்கள் வெப்பன்ஸோட போயிருக்கணும், நீங்கள் லீடிங் செயினோட போட்டிருக்கணும். அவனை அரெஸ்ட் பண்ணவனா செயின் கூட போடுறதுக்கு உங்களுக்கு தயார் நிலையில் நீங்கள் இல்லைட்டு அவன் ஓடி போயிட்டான். அவன் ஒரு நாட்டு வெடிகுண்டோட அந்த நீங்கள் பிடிச்ச இடத்துல அவர் வந்தாரோ, அவர் பாக்கெட்டில் வெடிகுண்டு வச்சுக்கிட்டே வந்தாரோ. இந்த கதைகள்லாம் ஏன் சொல்கிறீங்க? அதனால தான் சொல்கிறோம், இந்த கதைகள்லாம் நம்பக்கூடிய கதைகள் கிடையாது. இது ஒரு மனித உரிமை மீறல். இது மோதல் சாவு அல்ல, இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், சட்டத்துக்கு புறம்பாக நடத்தப்பட்ட கொலை. ஓகே சார்.